அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். நான் பதிவேற்றம் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து ஆதரவளிக்கிற நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பதிவேற்றம் பண்ண போகிறேன்னா, ஒரு தாயோட கேள்விக்கு ஒரு துறவி சொன்ன ஒரு எளிய பதில். இந்த எளிய பதில் உங்களுக்கு, எனக்கு, ஏன் நம்ம எல்லாருக்கும் இந்த பதில் நம்ம வாழ்க்கைக்கு எக்காலமும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போகிறேன். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் இனிப்பு தின்னுக்கிட்டே இருந்தான். அந்த பழக்கத்தை அவனால் கைவிடவே முடியலை. அவங்க அம்மா அப்பா சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அந்த பழக்கத்துக்கு அவன் அடிமையாயிட்டான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அந்த பையன் அந்த பழக்கத்தை விடுற மாதிரி இல்லை. அந்த அம்மா என்ன நினச்சாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம பையன் இனிப்பு தின்னுக்கிட்டே இருக்கிறானே, இப்படி இனிப்பு தொடர்ச்சியாக தின்னுக்கிட்டே இருந்தானா இவனை எப்படி இந்த இனிப்பு திங்கிற பழக்கத்துலேருந்து திருத்தி கொண்டு வரதுன்னு அவங்க அம்மா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தா. அக்கம் பக்கத்தில் குடியிருந்தவங்கள்ட்ட ஒரு யோசனை கேட்டா, என்னங்க பண்ணுறது, இப்படி தொடர்ச்சியாக அவன் இனிப்பு தின்னுக்கிட்டே இருக்கானே, இதுலேருந்து எப்படி இவனை விடுவிக்கிறது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் குடியிருந்தவங்கள்ட்ட அவள் கேட்டா. அந்த அக்கம் பக்கத்தில் குடியிருந்ததில் ஒரு ஆள் சொன்னார், நீ ஒன்றும் இல்லை, பக்கத்து ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்காரு, பக்கத்து ஊருக்கு ஒரு புத்த துறவி வந்திருக்காரு, உன் பையனை அழைச்சிக்கிட்டு போய் அவரை பார்த்தியன்னா ஏதாவது ஒரு அறிவுரை, ஒரு யோசனை, ஏதாவது ஒன்று சொல்லுவார், அது இந்த பிரச்சனைலேருந்து இவனை காப்பாற்றி போடலாம் அப்படின்னு அந்த பையனை பெற்ற தாய்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு அந்த தாய் இந்த பையனை அழைச்சிக்கிட்டு நேராக புத்த துறவியை போய் பார்த்தா. என்னம்மா அவன் பிரச்சனை அப்படின்னு புத்த துறவி கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சு, ஒன்றும் இல்லைங்கய்யா, இவன் எப்போ பார்த்தாலும் இனிப்பு தின்னுக்கிட்டே இருக்கிறான். நானும் எவ்வளோதோ சொல்லி பார்த்தேன், கண்டித்து பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அடித்து பார்த்துட்டேன். இந்த பழக்கத்துலேருந்து இவன் வெளிவர்ற மாதிரியே தெரியலை. இவனை இதுலேருந்து எப்படியாவது விடுவிக்கணும். நீங்கள் தாயா ஏதாவது எனக்கு ஒரு யோசனை சொல்லணும், இவனை திருத்தி கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு புத்த துறவிகிட்ட கேட்டா. புத்த துறவி என்ன பண்ணார்னா, கொஞ்சம் யோசிச்சார். யோசிச்சுட்டு, சரிம்மா நீ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிட்டார். அந்த துறவி சொன்னது போல் ஒரு வாரம் கழித்து தன் பையனை அழைச்சிக்கிட்டு துறவியை போய் பார்த்தா. துறவி என்னம்மா அப்படின்னு கேட்டார். அது ஐயா, என் பையன் தொடர்ச்சியாக இனிப்பு திங்கிறான், அதுக்காக தான் உங்களை நான் பார்க்க வந்தேன். நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னு சொன்னீங்க, அதான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த தாய் சொன்னான். இதை கேட்டுட்டு அந்த துறவி ஆழ்ந்து யோசித்தார். ஆழ்ந்து யோசிச்சுட்டு, சரிம்மா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மாவும் சற்று யோசனையோடு அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. 2வது வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் இந்த புத்த துறவியை பார்க்க தன் பையனை அழைச்சிக்கிட்டு அந்த தாய் வந்தா. அந்த தாய் மீண்டும் புத்த துறவியை பார்த்தா. என்னம்மா அப்படின்னு கேட்டார் அவர். ஐயா, போன வாரம் வந்தேன், இந்த வாரம் வர சொன்னீங்க, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த தாய் சொன்னான். அந்த புத்த துறவி இப்போவும் ஆழ்ந்து யோசித்தார். யோசிச்சுட்டு, இல்லைம்மா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னார். 2வது வாரமும் அழைச்சிக்கிட்டு வந்தோடனே அந்த புத்த துறவி சொன்னார், கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சுட்டு சொன்னார், நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அழைச்சிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னார். 3வது வாரம் வெள்ளிக்கிழமை புத்த துறவியை பார்க்குறதுக்காக அந்த தாய் தான் பையனை அழைச்சிக்கிட்டு வந்தா. அந்த புத்த துறவிக்கு முன்னால் நின்னா. உங்கள் பையன் இனிப்பு திங்கிற பழக்கத்துலேருந்து வெளில வரணும், அதுலேருந்து விடுவிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இனிப்பு வச்சிருக்கல டப்பா, அந்த டப்பாவை அவன் எடுக்க முடியாத உயரத்தில், எடுக்க முடியாத இடத்துல கொண்டு வச்சிட்டிங்கன்னா அவனுக்கு இனிப்பு கிடைக்காது, அப்புறம் இனிப்பு திங்கிற பழக்கத்தையே கை விட்டுருவான் அப்படின்னு அந்த புத்த துறவி சொன்னார். இதை நான் முதல் வாரம் வரும்போதே நீங்கள் சொல்லியிருந்தா என்னங்கய்யா அப்படின்னு அந்த தாய் ரொம்ப மனசங்கடத்தோடு அந்த துறவியை பார்த்து கேட்டா. அதுக்கு அந்த துறவி, ஏம்மா நீங்கள் முதன்னு உங்கள் பையனை அழைச்சிட்டு வரும்போது நானும் இனிப்பு தின்னுக்கிட்டு தான் இருந்தேன், என்னாலே அந்த பழக்கத்தை கைவிட முடியலை. எப்பட்றா இந்த பழக்கத்தை கைவிடுறது, இதுலேருந்து நான் விடுபடுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்தீங்க. நான் ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுங்கிறது அது அழகாக இருக்காது, அது தர்மமாக இருக்காது, அது நியாயமாக இருக்காது. நானே ஒரு பழக்கத்தில் மூழ்கி கிடக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நான் புத்திமதி சொல்ல முடியும்?
இப்போ நானும் இனிப்பு திங்கிற பழக்கத்துலேருந்து வெளில வந்துட்டேன். அதனால தாம்மா நான் இப்போ உங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு நாம் புத்திமதி சொல்கிறதா இருந்தால், அறிவுரை சொல்கிறதா இருந்தால், போதனைகள் சொல்கிறதா இருந்தால், முதல்ல நாம் அதுக்கு தகுதியுடைய ஆளாக இருக்கணும். இத்தனை நாளாக இந்த 3 வாரமாக நான் அதுக்கு தகுதி இல்லாத ஆளாக இருந்தேன். இப்போ அந்த பழக்கத்தை கைவிட்டதுனால ஒரு முழுமையான திருந்திய மனுஷனாக இருக்கேன். அதனால தாம்மா இந்த 3 வாரம் உங்களை அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு நான் தான் சொன்னேன். அதனால் நான் சரியாக இருந்தால் தாம்மா அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியும். ஒருத்தவங்களுக்கு நாம் புத்திமதி சொல்கிறதா இருந்தால், அறிவுரை சொல்கிறதா இருந்தால், முதல்ல நாம் அதுக்கு தகுதியுடைய ஆளாக இருக்கணும் அப்படின்னு அந்த புத்த துறவி சொன்னார். அன்பிற்கினிய நண்பர்களே, தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ பார்ப்பதற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.